ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜோஸ் கிச்சன். நீங்கள் இன்னும் நம்ம ஜோஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? சட்டுன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பட்டனை தட்டி விட்டுட்டு வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். தினமும் 1/2 டம்ளர் பீட்ரூட் ஜூஸ் குடிக்கிறதுனால நமக்கு ஏற்படக்கூடிய ஆரோக்கிய நன்மைகள் என்னென்ன அப்படின்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்மள பலரும் விலை உயர்ந்த காய்கறி பழ வகைகளில் தான் அதிக சத்துக்கள் இருக்குது, விட்டமின்கள்லாம் நிறைஞ்சிருக்கு அப்படின்னு நினச்சிட்டு இருக்கோம். ஆனால் விலை குறைவான காய்கறிகளில் கவனம் செலுத்த கூட நம்ம மறந்துடுறோம். பீட்ரூட்டில் ஏராளமான மருத்துவ குணங்களும் ஊட்டச்சத்துக்களும் நிறைஞ்சிருக்குது. நம்ம உடம்புல ஏதாவது ஒரு பிரச்சனை வந்து நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போனதுக்கு அப்புறம் தான் நம்ம ஒதுக்குன காய்கறிகளோட மகத்துவமே நமக்கு புரிய ஆரம்பிக்கும். குறிப்பாக இயற்கையான பச்சை காய்கறிகளையும் பழங்களையும் உணவில் சேர்த்துக்க வேண்டியது அவசியமான ஒன்றா இருக்குது. அப்படி பீட்ரூட் ஜூஸ் குடிக்கிறதுனால நமக்கு ஏற்படக்கூடிய ஆரோக்கிய நன்மைகள் என்னன்னு பார்த்துட்டு வந்துடலாமா? சிலருக்கு பீட்ரூட்டை பொரியல் செஞ்சு சாப்பிட பிடிக்கவே பிடிக்காது. அதில் இருக்கக்கூடிய ஒரு இனிப்பு சுவை இருக்குல்ல, அது கூட ஒரு காரணம் அப்படின்னு சொல்லலாம் அது பிடிக்காம போகிறதுக்கு. இதனாலேயே நம்மள பலரும் பீட்ரூட்டை கவனிக்காமையே விட்டுருவோம். அதே நேரத்தில் விலை குறைவான உடலுக்கு தேவையான அத்தனை சத்துக்களும் இந்த பீட்ரூட்டில் இருக்குது அப்படிங்கிறது நம்மள எத்தனை பேருக்கு தெரியும்? அனீமியாவை சரி செய்யறதுல பீட்ரூட் ஜூஸ் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். நம்ம உடம்புல இரும்பு சத்து குறைபாடு ஏற்படுறது தான் அனீமியா, அதாவது இரத்த சோகை அப்படின்னு சொல்கிறோம். பீட்ரூட் ஜூஸில் இருக்கக்கூடிய விட்டமின்கள் இருக்குல்ல, இது இரத்த சோகையை கண்டிப்பாக குறைச்சிரும். உடல் சோர்வு, கவனமின்மை, எதுலேயும் ஆர்வமின்மை, இது மாதிரியான பிரச்சனைகளுக்கெல்லாம் காரணம் என்னன்னு பார்த்தோன்னா அனீமியா தான். இந்த அனீமியாவை குணப்படுத்துறதுக்கு பீட்ரூட் ஜூஸை தினைக்கும் 1/2 டம்ளர் எடுத்துக்கிட்டிங்கனாலே உங்களுக்கு போதுமானதாக இருக்கும். தினைக்கும் 1/2 டம்ளர் பீட்ரூட் ஜூஸ் நீங்கள் குடிச்சிட்டு வர்றப்ப இரத்த சோகை விரைவாக குணமடையும். இதை நீங்களே உணர முடியும். கருத்தரிப்பாக ஊக்குவிக்கிறதுல பீட்ரூட் ஜூஸ் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். கர்ப்பிணி பெண்களுக்கு பீட்ரூட் ஜூஸ் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒன்று அப்படின்னு கூட சொல்லலாம். ஃபோலிக் அமிலம் இருக்குல்ல, இது குழந்தையோட நரம்பு குழாய் குறைபாட்டை தடுக்கிறதுல முக்கிய பங்கு வகிக்குது. இந்த பீட்ரூட் ஜூஸில் இருக்கக்கூடிய ஃபோலாசின் அப்படிங்கிறது பெண்களோட உடல் நலத்துக்கு ரொம்ப முக்கியமானதாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் கருவுறுற பெண்களுக்கு தேவையான சத்துக்கள் பீட்ரூட் ஜூஸில் அதிகமாகவே இருக்குது. நீங்கள் உங்கள் டாக்டர்கிட்ட அட்வைஸ் வாங்கிட்டு பீட்ரூட் ஜூஸ் எடுத்துக்கிறது நல்லது. கொழுப்பு உருவாகாமல் தடுக்கிறதுல பீட்ரூட் ஜூஸ் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். கலோரிகள் குறைவாகவும் கொழுப்பற்ற உணவுகளில் பீட்ரூட் அப்படிங்கிறது முக்கியமான ஒன்றா இருக்குது. நீங்கள் பீட்ரூட் ஜூஸ் குடிக்கிறப்ப அது கொழுப்பை குறைக்கிறதுக்கு உங்களுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். பீட்ரூட் ஜூஸில் இருக்கக்கூடிய பைட்டோ நியூட்ரியன்ஸ் இருக்குல்ல, இது கொழுப்புகளை கரைக்கிறதுக்கான முக்கிய மூலப்பொருள் தான். இதய நோய்கள் வராமல் தடுக்கிறதுல பீட்ரூட் ஜூஸ் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். இதய நோய், பக்கவாதம் ஏற்படுற வாய்ப்பு பீட்ரூட் ஜூஸை குடிக்கிறப்ப குறைய ஆரம்பிக்கும். ஏன்னா பீட்ரூட்டில் அதிக அளவு நைட்ரேட் இருக்குது. இது ரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்த பயன்படுது. ஒரு வாரத்துக்கு தொடர்ந்து 1/2 டம்ளர் பீட்ரூட் ஜூஸை நீங்கள் குடிச்சிட்டு வர்றப்ப இதய செயலிழப்பு ஏற்படக்கூடிய அபாயத்தையும் ரத்த அழுத்தத்தையும் அது கண்டிப்பாக குறைக்கும். இது நான் சொல்லலைங்க, ஒரு ஆய்வு செஞ்சு கண்டுபிடிச்சிருக்காங்க. நம்ம தினமும் பீட்ரூட் ஜூஸை குடிக்கிறப்ப அது ஏதோ ஒரு வகையில் நம்ம எடுத்துக்கிறப்ப அது உடல்நல பிரச்சனைகள், குறிப்பாக இதய நோய் வராமல் தடுக்கும். புற்றுநோய் வராமல் தடுக்கிறதுல பீட்ரூட் ஜூஸ் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். பீட்ரூட் ஜூஸ் இருக்குல்ல, இது மார்பக புற்றுநோய் வராமல் தடுக்குது. இதுக்கு முக்கிய காரணம் என்னன்னு பார்த்தோன்னா பீட்ரூட்டில் இருக்கக்கூடிய பெட்டானின் அப்படிங்கிறது தான். அது மாதிரியே நுரையீரல், தோல் புற்றுநோயை தடுக்கக்கூடிய திறன் கூட இந்த பீட்ரூட் ஜூஸ்க்கு இருக்கு. இதோட சிவப்பு நிறத்தில் பீட்டா கரோட்டின் நிறைஞ்சிருக்கிறதுனால புற்றுநோயை எதிர்த்து போராடக்கூடிய சக்தி பீட்ரூட் ஜூஸ்க்கு இருக்கு. சர்க்கரை நோயை கட்டுக்குள் வைக்கிறதுல பீட்ரூட் ஜூஸ் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். உடம்புல சர்க்கரை அளவை கட்டுப்படுத்துறதுக்கு பீட்ரூட் ஜூஸ் ஒரு பெஸ்ட் சாய்ஸாக இருக்கும். ஏன்னா இதுலேருந்து கிடைக்கக்கூடிய ஒரு நார்ச்சத்து இருக்குல்ல, அது ஹைப்பர் கிளைசமியாவை, அதாவது இரத்த சர்க்கரை மிகைப்பை கட்டுப்படுத்துது. பீட்ரூட் ஜூஸை நம்ம குடிக்கிறதன் மூலமாக உணவுக்கு அப்புறமா உயரும்ல, அந்த சர்க்கரை அளவு கிளைசிமியாவை கட்டுப்படுத்துறதுக்கு பயன்படுது.
பீட்ரூட் ஜூஸ் வேற என்னென்ன நோய்களுக்கு எல்லாம் மருந்தாக பயன்படுது அப்படின்னு பார்த்துட்டு வந்துடலாமா? பீட்ரூட் ஜூஸ் தினைக்கும் 1/2 டம்ளர் நீங்கள் குடிச்சிட்டே வர்றப்ப ரத்த அழுத்தத்தை குறைக்கும், நம்ம உடம்புக்கு தேவையான ஆற்றலை தரும். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இதயம் சம்மந்தப்பட்ட எந்த பிரச்சனையும் வராமல் தடுத்துக்கலாம். உடல் எடையை கட்டுக்குள் வைக்கிறதுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த பீட்ரூட் ஜூஸு. பீட்ரூட் ஜூஸில் பொட்டாசியம் நிறைய இருக்கிறதுனால நரம்பு தசைகளோட செயலாக்கத்துக்கு அது உதவியாக இருக்கும். பொட்டாசியம் அளவு குறையிறப்ப ஏற்படும்ல அந்த உடல் சோர்வு, பலவீனம், தசைப்பிடிப்பு இது மாதிரியான பிரச்சனைகளை தடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டெய்லி 1/2 டம்ளர் பீட்ரூட் ஜூஸ் எடுத்துக்கிறது நல்லது. பீட்ரூட் ஜூஸில் பொட்டாசியம் அதிகமாக இருக்கிறதுனால அதை வயதானவர்கள், குழந்தைகள்லாம் தினமும் நீங்கள் குடிக்கிறது உங்களுக்கு நல்ல பலனை தரும். அப்படி இல்லைன்னா கூட வாரத்துக்கு 2 முறையாவது 1/2 டம்ளர் பீட்ரூட் ஜூஸை கட்டாயமாக சேர்த்துக்கோங்க. பீட்ரூட் ஜூஸோட வெள்ளரிக்காய் ஜூஸ் சேர்த்து நீங்கள் குடிக்கிறப்ப சிறுநீரக நோய்கள், பித்தப்பை நோய்கள்லாம் குணமாகும். பீட்ரூட் ஜூஸ் நீங்கள் தொடர்ச்சியாக குடிச்சிட்டு வர்றப்ப உடலில் ஏற்படக்கூடிய எரிச்சல், அரிப்பு இது மாதிரியான பிரச்சனைகள் கூட குணமாகும். பொடுகு பிரச்சனையை சரி செய்கிறதுக்கும் ஆறாத புண்கள் மேலே பீட்ரூட் ஜூஸை தடவிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும். பீட்ரூட் ஜூஸ் இருக்குல்ல, இது அஜீரணத்தெல்லாம் சரி பண்ணி செரிமான சக்தியை அதிகரிக்கும். நீங்கள் தொடர்ச்சியாக பீட்ரூட் ஜூஸை குடிச்சிட்டு வர்றப்ப உங்கள் ஸ்கின்னு நல்லா க்ளோ ஆகும். இதை நீங்களே உணர முடியும். குறிப்பு: அளவுக்கு மிஞ்சினால் அமுதமும் நஞ்சு அப்படிங்கிற பழமொழி இந்த பீட்ரூட் ஜூஸுக்கும் முக்கியமானது தான். தினைக்கும் 1/2 டம்ளருக்கு மேலே பீட்ரூட் ஜூஸ் எடுக்க வேணாம். இந்த வீடியோவில் தினமும் பீட்ரூட் ஜூஸ் குடிக்கிறதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய ஆரோக்கிய நன்மைகள் என்னென்ன அப்படின்னு தான் பார்த்தோம். இனி பீட்ரூட் ஜூஸை குடித்து பலன் பெறுவீங்க அப்படின்னு நம்புகிறேன். இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பட்டனை தட்டி விடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸும் மறக்காமல் லைக் பட்டனை தட்டி விடுங்க. இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு பயன்படணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தா நமக்கு பவர் கிடைக்கும். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்க்குறது இது மாதிரியான வீடியோக்கள் தொடர்ந்து போடுறதுக்கு எங்களை மோட்டிவேட் செய்கிற விதமாக அமையும் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுறதோடு மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நாங்கள் வீடியோ போட்ட உடனே நோட்டிஃபிகேஷன் உங்கள் செல்ஃபோனை வந்தடையும். நாளைக்கு வேறொரு ஆரோக்கியமான பதிவில் சந்திக்கலாம். தேங்க்யூ, பாய்.